ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, பிகினர்ஸும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கீரி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே ஒரு கை அளவு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது புதினா வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போட்டும் அதே நேரத்தில் வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். நாங்கள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 1 ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடரும் போட்டிருக்கோம், மிளகாயும் போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தக்காளி அரைச்சேன்ல, அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அலசின மாதிரி இதில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பவுமே உப்பு சேர்க்கும் போது சமைக்கும் போது கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் காஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். காம்போடு வறுத்திங்கன்னா நெடி வராது. அதுக்கு அரைக்கும் போது நம்ம காம்பு எடுத்துக்கலாம். இதில் காஞ்ச மிளகாய் போடுறதுனால நீங்கள் மிளகாய் தூள் போடும்போது பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து அதை நல்லா வறுத்துருங்க. அது கூட மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்து அதையும் தனியா கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கும் போதே வாசனை வரும். இப்போது இதில் தேங்காய் ஒரு 3லேருந்து 4 பீஸ் தேங்காய் எடுத்து துருவி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம், உங்களோட விருப்பம்தான். தேங்காய் சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துருங்க. வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் கிட்ட நல்லா அது கொதிச்சிருக்கு. இப்போ இதில் அரைச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த குழம்போட அந்த மசாலா நல்லா சேரட்டும். இப்போ அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்க்கலாமான்றது உங்களோட விருப்பம்தான். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். அதனால் நம்ம மசாலா அரைச்சோம்ல அதுலேயே தண்ணி ஊற்றி அலசி அது இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, மிளகாயும் போட்டிருக்கோம், ப்ளைன் சில்லி பவுடரும் போட்டிருக்கோம், குழம்பு மிளகாய் தூளும் போட்டிருக்கோம், வறுத்து அரைக்கிறதுக்கும் மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, லைட்டாக புதினா எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம அரைச்சி விட்ட பேஸ்ட் ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் 2 நிமிஷம் கொதிச்சா போதும். மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.